கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த திருவிழாவிலே புனிதர்களான பேதுரு, பவுல் இருவருடைய நிறை ஆசீரும் பரிந்துரையும் உங்களுக்கு நிரம்ப கிடைக்க வேண்டும். நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வளமுடன் இருக்க வேண்டும், பிள்ளைகள் நற்படிப்பு மற்றும் ஒழுக்கத்தில் வளர வேண்டும் என்று உங்கள் அனைவருக்குமாக திருவிழா நாளிலே இன்று செபம் கலந்த நல்வாழ்த்துக்களையும் விருப்பத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த ஊர் எனக்கு முதல் முறையாக வந்த ஒரு அனுபவம். இதை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஏனென்றால் இப்பொழுது எல்லாம் மொபைலில் இருக்குது. ஃபாதர் நேற்றே எனக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டாரு. இருந்தாலும் சுற்றி வருது, அங்கங்கே போகுது, இங்கெங்கேயும் வருது. எனக்கு ஒரு டவுட்டு, 8 மணிக்கு நம்ம போயிட முடியுமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃபாதர் கரெக்டாக இருப்பார், டைமு எல்லா விதத்துலேயும் கரெக்டாக இருப்பார். எனவே அவர் சொன்ன நேரத்துக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் சந்தேகம்தான். அந்த 2 பேர்கிட்ட தான் வேண்டிக்கிட்டேன். 8 மணிக்கு நான் போய் பூச ஆரம்பிக்கணும்னா நீங்கள் 2 பேரும் எனக்கு உதவி செய்யணும். பேதுரு, பவுல் 2 புனிதர்களும் என்று சொன்னேன். 1/4 மணி நேரத்திற்கு கொஞ்சம் முன்பாகவே நான் வந்துவிட்டேன். எனவே அதுவே ஒரு புதுமையாக இப்பொழுது நான் சொல்கின்றேன். காரணம், எனக்கு கொஞ்சம் பயம். ஏனென்றால் அந்த மொபைலில் காட்டின அந்த வழியெல்லாம் சின்ன சின்ன கிராமத்திலலாம் போகுது, குறவும் குடிசைகள்லாம் போகுது. எங்கடா நம்ம வெளியே எப்படா வரப்போகிறோம் அப்படின்னு ஒரே சந்தேகம்தான் எனக்கு. எப்படியோ வந்து சேர்ந்தாச்சு, உங்களையும் பார்த்தாச்சு, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஆலய வளாகத்திற்கு உள்ளாக நுழைகின்ற பொழுதே ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, நிறைவு என்னுடைய உள்ளத்திலே. அருளம்பாடி அப்படின்னா டாப் கிளாஸ் நம்பர் 1 டவுன், சிட்டி, பாரிஷ் போல இருக்கு அப்படின்னு நினைக்க தோன்றியது. ஏனென்றால் ஒரு இடத்துல கூட நான் பார்க்கல ஒரு குப்பை, ஒரு குளம், ஒரு பேப்பரு, தேவையில்லாத ஒரு பொருள் எதுவுமே இல்லை. அழகாக, ரொம்ப கிளீனாக, பார்ப்பதற்கு மிக அருமையான ஒரு வளாகம் இருப்பதிலே நுழைவது என்பதே நமக்கு ஒரு புது அனுபவம். அது ஒரு நிறைவான ஒரு அனுபவம். பிறகு இங்கே வந்த பிறகு இந்த ஆலயத்தை பார்த்தேன். இவ்வளவு பெரிய நீண்ட ஆலயம். இந்த ஆலயம் கட்டடம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இறை மக்கள் நீங்கள் இன்றைக்கு விழா. அங்கே கொஞ்சம் அந்த பன்னிகரையாக இருக்கிறாங்க, அந்த இடத்த தவிர மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள். எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் இவ்வளவு பக்தியாக இந்த ஆலயத்திற்குள்ளாக, இப்போ மட்டும் இல்லை, நான் அதற்காகத்தான் திருப்பலிக்கு முன்பாகவே ஆலயத்திற்குள் வந்து கொஞ்ச நேரம் அமரலாம் என்று வந்தேன். அந்த நேரத்தில் கூட பக்தி குலையாமல் அந்த ஒரு மேரை மரியாதையோடு இந்த ஆலயத்திற்குள் நீங்கள் இருந்த விதம் என்பது உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. அந்த பக்தி வெளிப்பாடு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியமாக இருந்தது. உண்மையிலே உங்களை பாராட்டுகின்றேன். அதே போல் பல இடங்களுக்கு இந்த திருப்பலி மறைவுரை ஆற்ற செல்கின்ற பொழுதெல்லாம் இந்த முன்னாடி உட்காந்துருக்கிறாங்களே இந்த பெரிய காரியக்காரங்க, யார், இந்த பொடுசு வாண்டுங்க, அவங்கள மேனேஜ் பண்ணுறதே பெரிய அவஸ்தை. நான் என்ன சொல்லுவேன், தூங்குறதுனா தூங்குறவன் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே பார்த்தா நம்முடைய பிள்ளைகள் எவ்வளோ உற்சாகமாக இருக்கிறார்கள். என்னை விட அதிகமாக அவர்கள் மலர்ச்சியாக, ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். யாரும் இந்த பக்தி குலையாமல் இல்லை, எல்லோரும் கவனமாக இருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது, உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படித்தான் ஒரு திரு அவை இருக்க வேண்டும் என்ற ஒரு முன் உதாரணமான ஒரு பங்கு ஒரு திரு அவையாக இது இருக்கிறது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. பாடல், சில இடங்களுக்கு போனீங்கன்னாக்கா அந்த கீபோர்டு வாசிக்கிற ஒருத்தர் இருப்பார் பாருங்க, கட்டாம்புட்டான்னு போட்டு அடித்து நவுத்தி எவனும் எதுவும் பாட முடியாத அளவுக்கு ஸ்டேஜ் ஆர்கெஸ்ட்ரா ப்ரோக்ராம் மாதிரி அடித்து நவுத்திடுவார். ஆனால் நம்பாள் அடக்கி அழகாக வாசிக்கிறாரு. பாடுறவங்க சூப்பராக பாடுறாங்க. உண்மையிலேயே எந்த ஒரு பிசுறு தட்டாமல் ஒரு இடத்துல உச்சம் போணுச்சு, அங்கே மட்டும்தான் கொஞ்சம்
தடுமாற்றம் இருந்தது. தடுமாற்றம்னா என்ன? கொஞ்சம் உச்சம் போகிறது கஷ்டம், பெண் குரல் எப்பொழுதும் மேலே போகிறது கொஞ்சம் கஷ்டம். அது தவிர பாடலெல்லாம் சூப்பராக இருந்தது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பூசை முடிகிற வரைக்கும் இது நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை சொல்கிறேன். அந்த பக்தி மாறாமல் பாடல், அந்த பக்தியோடு பாடி இந்த திருப்பலி முடிவு வரைக்கும், பிரசங்கம் வரைக்குமாவது நீங்கள் இதெல்லாம் கேட்கணும். இதை நீங்கள் உள்வாங்கி உங்களுடைய வாழ்விலே ஆன்ம பயன் அடைய வேண்டும் என்பதற்காக முதற்கண் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். அன்பிற்கினியவர்களே, நம்ம ஊர் ரெட்டிப்பு ஆசீர் பெற்ற ஊர். காரணம், ஒரு சில இடங்களிலே புனித சின்னப்பர் பவுலடியாருக்கு மட்டும் அது கோவிலாக, பங்காக, பாதுகாவலராக இருக்கும். ஒரு சில இடங்களிலே பேதுருக்கு மட்டும் இருக்கும். ஆனால் நமக்கு பேதுரு, பவுல் இரண்டும் ஒன்றாக சேர்ந்து இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ரெட்டிப்பு ஆசீராக நான் கருதுகிறேன். இதை பார்த்தவுடன் எனக்கு என்ன ஞாபகம் வருகிறது என்று சொன்னால், ரோமையில் இருக்கக்கூடிய வத்திக்கான் நகரிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பேராலயம், சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா என்று சொல்லக்கூடிய பேதுரு பேராலயம். அந்த பேராலயத்திற்கு அருகிலே தான் பாப்பரசர் தன்னுடைய இருப்பிடத்தையும் அலுவலகமும் எல்லாம் அங்கே தான் இருக்கிறது. அந்த பேராலயத்திற்கு முகப்பு என்பது அழகாக இருக்கும், இதே போன்று தூய்மையாக இருக்கும். ஆனால் மக்கள் எப்பொழுதும் நிறைந்த வகையிலே சுற்றுலா பயணிகள், பக்தர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அந்த இடம் என்பது, அந்த ஆலயத்திற்கு முன்பாக இரண்டு பக்கமும் வளைந்த விதமாக தூண்கள் இருக்கும். அங்கே நடந்து செல்வதற்கு பாதை இருக்கும். இந்த வடிவத்தை அமைத்தவர் இத்தாலி நகர் ஒரு பொறியியல் வல்லுனர். அவருடைய பெயர் பெர்னினி என்று சொல்லக்கூடியது. அவர் ஏன் இப்படி வடிவமைத்தார் என்று சொன்னால், திரு அவை என்பது, கத்தோலிக்க திரு அவை என்பது ஒரு தாயை போன்றது. அந்த தாய் என்ன செய்கின்றார்? தன்னுடைய பிள்ளைகளை கூட்டி அரவணைக்கின்றார். யாரையும் அவர் வெறுப்பதில்லை, ஒதுக்குவதில்லை, வேண்டாம் என்று நிராகரிப்பது இல்லை. எல்லோரையும் அரவணைக்கின்ற ஒரு தாயாக கத்தோலிக்க திரு அவை இருக்கிறது. எனவே இந்த திரு அவை எல்லோரையும் அரவணைக்கின்ற, எல்லோரையும் தன் மயம், தன் உள் வாங்குகின்ற ஒரு திரு அவையாக இருக்கிறது என்பதன் அடிப்படையில் தான் அதை அழகாக வடிவமைத்து இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த ஆலயத்திற்கு முன்பாக முகப்பிலே இரண்டு பெரிய தூண்கள் இருக்கும். அந்த தூண்களுக்கு ஒத்த விதமாக இரண்டு மிகப்பெரிய சுரூபங்கள் இருக்கும். அந்த இரண்டு சுரூபங்களும் புனித பேதுரு, புனித பவுல், இரு பெரும் திருத்தூதர்களை அங்கே வைத்திருப்பார்கள். அந்த பவுல் என்ன செய்திருப்பார்? தன்னுடைய கரத்திலே ஒரு பெரிய ஈட்டி, ஒரு வாள் அது வைத்திருப்பார். பேதுரு தன்னுடைய அந்த தலைமைத்துவத்தை உணர்த்துகின்ற விதமாக தன்னுடைய கரங்களிலே திறவுகோலை வைத்திருப்பார். அப்படி என்றால் திருச்சபையினுடைய தலைவர், திருச்சபையினுடைய அதிகாரம், திருச்சபையினுடைய வளமை, திருச்சபையினுடைய உயிர் என்பதெல்லாம் இந்த இரண்டு திருத்தூதர்களிடம் இருக்கிறது. இருவரும் திருச்சபையினுடைய தூண்களாக இன்றைக்கும் இருக்கின்றார்கள் என்பதை நமக்கு எடுத்து சொல்கின்ற விதமாக அருமையான இரண்டு மாபெரும் மிகப்பெரிய சுரூபங்கள் இருக்கிறது. அதே போன்றுதான் நம்முடைய பங்கிலேயும் இரு பெரும் புனிதர்கள், திருத்தூதர்கள் இரண்டு நிலைகளிலே நம்மை இருந்து வழிநடத்துகிறார்கள் என்பதை இதோ இந்த அலங்கரிக்கின்ற இந்த படம் நமக்கு காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, இரண்டு பேரும் கிறிஸ்துவினுடைய திருத்தூதர்கள், சீடர்கள் என்பது ஒற்றுமை. ஆனால் இருவரும் வெவ்வேறு தளங்களிலே வேறுபட்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். பல பேர் உங்களுக்கு அதை மறைவுரையிலே எடுத்து சொல்லியிருப்பார்கள். பேதுரு என்று சொல்லக்கூடியவர் ஒன்றும் படிக்காதவர். பவுல் என்று சொல்லக்கூடியவர் மெத்த படித்தவர். பேதுரு என்று சொல்கின்றவர் அவர் மீன் பிடிக்கின்ற ஒரு மீனவ இனத்தை சார்ந்தவர். இந்த பவுலடியார் என்று சொல்லக்கூடியவர் பரிசேயர்கள் என்று சொல்லக்கூடிய படித்த, அந்த சமயத்தை துல்லியமாக கடைபிடிக்கின்ற ஒரு சமய வகுப்பு உயர்நிலை குடிமகனாக இருக்கின்றார். இந்த பேதுரு
பாவி என்று தன்னை ஏற்றுக்கொண்டவர். எனவே அவரை ஆண்டவர் அழைத்தார். இந்த பவுல் தன்னையே அவர் தாழ்த்தி கொண்டதனால், இறைவனுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்று நினைத்ததனால் பவுலடியாரை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கின்றார். இயலாத ஒரு மனிதன், படிக்காத ஒரு பண்பில்லாத ஒரு நிலையில் இருந்த ஒரு மனிதனையும், படித்த மேலான அறிவாளி இந்த பவுலடியாரையும் இருவரையும் ஆண்டவர் அழைத்து தன்னுடைய பணிக்கென்று திருச்சபையை நிறுவுவதற்கு எவ்வளவு அற்புதமாக அவர் பயன்படுத்தி இருக்கின்றார் என்று நாம் நினைத்து இன்றைக்கு போற்ற வேண்டும், இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். முதலிலே பேதுருவை பற்றி ஒரு சில குறிப்புகள். அன்புக்குரியவர்களே, பேதுரு என்று சொல்லக்கூடியவர் மீனவர். ஆண்டவர் அவரை அழைக்கின்றார். அவர் எல்லாவற்றையும் விட்டு வருகின்றார். அவரிடம் இருக்கின்ற ஒரு பலகீனம் என்னவென்று சொன்னால், உடனடியாக ஒன்றை ஏற்றுக்கொள்வார், ஒத்துக்கொள்வார், அதை செய்வதாக அவர் வாக்கு கொடுப்பார். ஆனால் அந்த நேரம் வருகின்ற பொழுது அவர் பின்வாங்குவார், தயங்குவார், வீழ்ந்து விடுவார். பலகீனமான மனிதன் என்பதை அவர் உணர்ந்து கொள்வார். இது பல நிலைகளிலே இந்த பேதுருவினுடைய வார்த்தைகளையும் வாழ்வையும் நாம் பார்க்கின்றோம். இந்த பேதுரு ஆண்டவர் அழைத்து, இப்பொழுது பேதுரு எங்கே வருகிறார் பாருங்கள். பேதுரு என்று சொல்லக்கூடியவர் ரோமைக்கு வர வேண்டும். ரோமைக்கு வந்தவுடன் ரோமையிலே வேத கலாபனை என்று நடந்து கொண்டிருக்கிறது. ரோமை பேரரசர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற புதிய மறையை கடைபிடிக்கின்ற அத்துணை வேரையும் சின்ன பெண்ணமாக்குகின்றார்கள். அவர்களை அடித்து நொறுக்கி அவர்களுடைய உயிரை பணயம் வைக்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு கொடுமை செய்கின்றார்கள். இதை பார்த்தார் பேதுரு. பேதுருக்கு ஒரே பயம் வந்துவிட்டது. நாம் இப்படியாக இருந்தோம் என்றால் இறந்து போய்விடுவோம். முதலிலே நாம் ஒரு ஆபத்திலிருந்து தப்பித்தோம். எப்பொழுது? அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது என்று துண்டகானம் துணியகானன்னு 3 முறை அவர் மறுதளிச்சு ஓடிட்டார். அங்கிருந்து தப்பிச்சு இங்க வந்தாக்கா இங்க பெரிய வேத கலாமணி நடந்து கொண்டிருக்கிறதே, நாம் எப்படி தப்பிக்க போகிறோம்? இதே பேதுருதான் என்ன சொன்னார்? எல்லோரும் உன்னை விட்டு ஓடிவிட்டாலும் நான் உம்மை விட்டு ஒரு காலம் போக மாட்டேன், எப்பொழுதும் உன் கூடையே இருப்பேன் ஆண்டவரே என்று சொன்னார். ஆனால் அந்த பேதுரு இப்பொழுது என்ன சொல்கின்றார் பாருங்கள். அன்புக்குரியவர்களே, அந்த பேதுரு ஓடுகின்றார். பயந்து மீண்டுமாக உயிருக்கு பாதுகாப்பு வேண்டி ஓடுகின்றார். அந்த பேதுரு என்ன சொன்னார்? நீர் கடவுளின் மெஸ்ஸியா என்று சொன்னார். அதே பேதுரு என்ன சொல்கின்றார்? அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்கின்றார். இப்படியாக இந்த பேதுரு ரோமையிலிருந்து தப்பித்து ஓடுகின்றார். அவ்வாறு போகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு உயிர்த்த கிறிஸ்து அவர் பின்பாக வந்து அவரை தொடுகின்றார். பீட்டர், பேதுரு எங்கே போகிறாய்? அப்பொழுது பேதுரு திரும்பி பார்க்கின்றார். ஆண்டவர் இயேசு அங்கே நிற்பதை பார்க்கின்றார். எங்கே போகின்றாய் என்று கேட்கின்றார். கோ வாதிஸ், இதுதான் லத்தீன் மொழியிலே எங்கே போகின்றாய். எனவே ஆண்டவர் இயேசுவை பார்த்ததும் அவர் மனம் வெதும்பி அழுவுகின்றார். மீண்டுமாக அவர் ரோமைக்கு வருகிறார். வந்த பிறகு அவருக்கு மிகப்பெரிய ஒரு வேத கலாபனை நடைபெறுகிறது. அவரை சிலுவையில் அறைந்து கொல்ல வேண்டும் என்று அந்த பேரரசன் ஆணை பிறப்பிக்க அவர் சொல்கின்றார், என்னை தலைகீழாக வைத்து கொலை செய்யுங்கள், கொன்று போடுங்கள், என் ஆண்டவர் இயேசுவின் தலைவரை போன்று நான் இறக்க தகுதியற்றவன் என்று சொல்லி அவர் உயிர் கொடுத்தார், மறைசாட்சியாக மரித்தார். அன்புக்குரியவர்களே, எந்த இடத்திலே ஆண்டவர் அவரை தொட்டு கோவாதிஸ் என்று கேட்டாரோ அந்த இடம் இன்றைக்கும் வரலாற்று பூர்வமான இடமாக இருக்கிறது. அவருடைய பாதம் பதிந்த அந்த பாறை என்பதை கண்ணாடி போட்டு அதை பத்திரமாக ஒரு மிகப்பெரிய ஒரு புனித இடமாக மக்கள் கருதி இன்றைக்கும் அந்த இடத்திற்கு செல்கின்றார்கள். அந்த இடத்திலே ஒரு சிற்றாலயம் கட்டி அந்த ஆலயத்திற்கு பெயர் கோவாதிஸ் ஆலயம் என்றே இன்றைக்கும் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, பேதுரு இப்படியாக கடவுளால் கடைசி வரைக்கும் தொடப்பட்டவராக மீண்டும் அந்த பலகீனத்தில் இருந்து எழுந்து வந்தவராக இருக்கின்றார். இறுதியாக அவரை அடக்கம் செய்கின்றார்கள். அடக்கம் செய்த இடம் என்பது ஒரு பாறையினுடைய இடுக்கு. அங்கே வைத்து அவரை அடக்கம் செய்து விட்டார்கள்.
அன்புக்குரியவர்களே, பல ஆண்டுகள் கழித்து அந்த இடத்திலே ஒரு பேராலயத்தை கட்ட வேண்டும் என்று ஆரம்பிக்கின்றார்கள். அது எப்பொழுது ஆரம்பித்தது என்று சொன்னால், முதலாக கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்ட ரோமை பேரரசனுடைய பெயர் கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு பேரரசன் தான். கிபி 313 ஆண்டு அந்த பேரரசன் இந்த ஒரு பிரகடனத்தை ரோமை ஆட்சி உள்ள இடங்கள் எல்லா இடத்திற்கும் அவன் இந்த ஆணையை பிறப்பிக்கின்றான். அரசனுடைய சமயம் மக்களுடைய சமயம். எனவே இந்த ரோமை பேரரசனுடைய சமயமாக இனி கிறிஸ்தவம் இருக்கும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் ஒரு வெளிப்பாடாக இந்த கிறிஸ்துவ மறை இங்கே நிலை பெறும் என்று சொல்லி அவன் மக்கள் எல்லோருக்கும் இந்த பிரகடனத்தை அனுப்புகின்றான். அப்படியாக அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்துவ மறை என்பது வந்தது. அவன் தன்னுடைய அரண்மனையையே இந்த கிறிஸ்துவத்தினுடைய முதல் தலைவருடைய வழியாக வந்த பாப்பரசர்கள் என்று சொல்லக்கூடிய திருச்சபையின் தலைவர்களுக்கு கொடுத்தான். அதுதான் இன்றைக்கும் இருக்கக்கூடிய லாட்டரன் பசிலிகா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு அரண்மனை. அது தன்னுடைய அரண்மனை. அதை திருத்தந்தைக்காக அவன் கொடுத்து விட்டான். பிறகு இந்த ஆலயத்தை அவன் கட்ட வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அவன் பல முயற்சிகளை செய்தார்கள். இறுதியாக அதை கட்டி முடிக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த கட்டி முடித்த பிறகுதான் தெரிகிறது பேதுருவினுடைய கல்லறை அங்கே இருக்கிறது. பேதுரு அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றார், அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதனுடைய அடையாளம் கிடைக்கிறது. காரணம், அந்த ஆலயத்தினுடைய அடிப்பகுதியிலே இருக்கின்ற இடத்தை அகழ்வாராய்ச்சி செய்து அதிலே பலவிதமான தடயங்களை கண்டுபிடிக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ரோமை நகருக்கு சென்றால் ஒவ்வொரு கல்லும் ஒரு கதையை சொல்லும், ஒவ்வொரு இடமும் ஒரு வரலாற்றை நமக்கு சொல்லும். அந்த வகையிலே அந்த ஆலயத்தினுடைய அடியிலே தோண்டுகின்ற பொழுதுதான் பேதுருனுடைய கல்லறை இருப்பதை கண்டுபிடிக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நினைத்து பாருங்கள், நினைவுபடுத்தி பாருங்கள். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? இன்றைக்கு இந்த வாசகத்திலே நற்செய்தியிலே நீர் கடவுளின் மெசியா என்று அறிக்கையிட்ட அந்த பேதுருவுக்கு ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? உன் பெயர் பாறை, அந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். அன்புக்குரியவர்களே, திருச்சபையின் அடையாளம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பேதுரு பேராலயம். அந்த பேராலயம் யாருடைய கல்லறையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது? எந்த பாறையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது? ராய் என்று சொல்லக்கூடிய அந்த பாறை கல்லின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பேதுருவினுடைய கல்லறையின் மேல் அது கட்டப்பட்டிருக்கிறது. ஆக இயேசுவினுடைய வார்த்தைகள் எவ்வளவு பொருத்தமாக அது நிறைவேறி இருக்கிறது. அதே போன்று இந்த பேதுரு கடவுளுக்காக, இயேசுவுக்காக தன் உயிரை கொடுத்த தன்னுடைய பலகீனத்தையும் தாண்டிய வகையிலே இரத்தம் சிந்திய மறைசாட்சியாக, திருச்சபையின் முதல் தலைவராக மட்டுமல்ல, திருச்சபைக்கான முதல் சாட்சியாகவும் அவர் அங்கே இருக்கின்றார். அந்த சுரூபம் நமக்கு காட்டுகின்ற ஒரு பாடமாக இன்றைக்கும் இருக்கிறது. பவுலடியாருக்கு வாருங்கள். இந்த பவுலடியாரை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். இவர் ஒரு தீவிரவாதி. காரணம், பரிசேயர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தீவிரமாக தங்களுடைய சமயத்தை கடைபிடிக்கின்றவர்கள், நுணுக்கமாக கடைபிடிக்கின்றவர்கள். எனவே கொஞ்சம் கூட அதை விட்டு கொடுக்க மாட்டார்கள், தளர்ச்சி அடைய மாட்டார்கள். அப்படியாக இந்த பவுலடியார் கங்கணம் கட்டி கொண்டு தன்னுடைய சமயத்தை கடைபிடித்த வேளையிலே கிறிஸ்து இயேசு என்ற பெயர் சொல்லி புதிய ஒரு குழுமம், புதிய ஒரு நம்பிக்கையாளர்களுடைய கூட்டம் உருவாகிறது என்பதை கேள்விப்பட்டு அவர் கொதித்தெழுகிறார், கோபம் கொள்கிறார். அவர் வீறு கொண்டு எழுந்து இந்த பெயரை சொல்லி யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் பூண்டோடு அழித்துவிட வேண்டும் என்று அவர் புறப்படுகின்றார். அவ்வாறு புறப்படுகின்ற வேளையில்தான் உயிர்த்த ஆண்டவர் அவரை தடுத்தாட்கொண்டு அவரை மாற்றுகின்றார். அப்படியே ஒரு யூடர்ன் அடித்து மீண்டுமாக அவர் வருகிறார். அவர் இயேசுவினுடைய சீடராக, தீவிரமான ஒரு சீடராக மாறுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த பவுலடியாரை எவ்வளவு தீவிரமான ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளாக்கினார்கள் என்பது ரோமையனுடைய வரலாறு. இன்றைக்கும் கூட அன்புக்குரியவர்களே, திருத்துதர் பணிகள் நூலிலே 1 அதிகாரம் 8வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு அந்த திருத்தூதர்களுக்கு சொன்னார், நீங்கள் எருசலேமை விட்டு எங்கேயும் போகாதீர்கள்,
தூய ஆவியானவர் வருவார். அந்த தூய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். எனவே நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எங்கெல்லாம்? எருசலேமில் தொடங்கி யூதேயா தொடர்ந்து சமேரியா நிறைவு செய்து கடைசியாக உலகத்தின் கடைசி எல்லை வரைக்கும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, அதை முழுமையாக நிறைவேற்றிய பெருமை இந்த பவுலடியாருக்கு உண்டு. அவர் தனது போதனையை, தனது விசுவாச பயணத்தை, தனது நற்செய்தியினுடைய அறிவிப்பை எங்கே தொடங்குகின்றார்? எருசலேமில் தொடங்குகின்றார். அங்கே தொடங்கி யூதேயா செல்கின்றார். யூதேயா மட்டுமல்ல, அங்கேதான் அவர் மனமாற்ற தெளிவை அடைகிறார். கிறிஸ்தவம் என்பது புதிய மறை. இது யூத மறையோடு தொடர்புடையதாக இருந்தாலும் அதற்கு கட்டுப்பட்டதாக இல்லை. யூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அன்புக்குரியவர்களே, எக்ஸ்க்ளூசிவிஸ்ட் என்று சொல்வார்கள். அதாவது யாரையும் சேர்க்க மாட்டார்கள். அவர்களுடைய இனம், அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய இரத்தம், அவர்களுடைய சமயம், யாரையும் அவர்கள் சேர்க்க மாட்டார்கள். எனவே யூத மதத்திலே மனமாற்றம், மதமாற்றம் ஒன்றும் கிடையாது. அவன் பிறப்பிலேயே யூதனாக பிறக்க வேண்டும். அவன் யூதன் என்றால் விருத்த சேதனம் கண்டிப்பாக செய்திருக்க வேண்டும். இப்படியாக இன்றைக்கு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு யூத சமூகம், ஒரு வெறித்தனமாக தன்னுடைய சமயத்தை கடைபிடிக்கின்ற சமூகம் எதுவென்று சொன்னால் யூத சமூகம். எனவே இந்த ஒரு சமூகம் என்பது யூத சமூகம். ஆனால் கிறிஸ்தவம் என்பது எல்லோரையும் அணைத்துக் கொள்கின்ற ஒரு சமூகமாக இருக்கிறது. எனவே புறவினத்தாருக்கு நான் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பல இடங்களுக்கு செல்கிறார். சமாரியாவுக்கு செல்கின்றார். அங்கே அவர் போதித்த பிறகுதான் உலகத்தின் கடை எல்லையாக ரோமைக்கு வருகிறார். ஏன் உலகத்தின் கடை எல்லை ரோமை என்று அன்றைக்கு அழைக்கப்பட்டது என்று சொன்னால், இன்றைக்கு கூட ஒரு பழமொழியை பயன்படுத்துவோம், ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் என்று சொல்வார்கள். காலகட்டத்திலே ஒவ்வொரு வரலாற்று பகுதியிலேயும் ஒரு பெரிய ஒரு ராஜாங்கத்தின் அடிப்படையிலே இந்த உலகமே இருந்திருக்கிறது. அசீரியர்கள் இருந்தார்கள், பிறகு கிரேக்கர்கள் இருந்தார்கள், அதற்கு அடுத்து ரோமானியர்கள் இருந்தார்கள். இந்த ரோமையர்கள் இருந்த காலகட்டத்தில் தான் இந்த சொல் வழக்கு வந்தது. காரணம், ரோமையர்கள் சாலை வடிப்பதிலே, சாலை போடுவதிலே, உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் அவர்கள் போக்குவரத்து வசதிகளை செய்வதிலே நம்பர் 1. அந்த விதத்திலே தான் ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே இந்த ரோமை பவுலடியார் சென்று அடைகிறார். அங்கே கிறிஸ்துவை போதிக்கிறார். அங்கே தான் அவரை சிறைபிடித்து உள்ளே தள்ளுகின்றார்கள். அவர் பதுகி இருந்த குகை இன்றைக்கும் இருக்கிறது. மக்கள் பார்வைக்கு அதை வைத்திருக்கின்றார்கள். இறுதியாக அந்த பவுலடியாரை கொலை செய்ய போகிறார்கள், அவரை தண்டிக்க போகிறார்கள். ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியாக அவர் மரிக்க இருக்கின்றார். அவருடைய தலையை வெட்டுகிறார்கள். அப்படி வெட்டுகின்ற பொழுது அந்த தலை 3 இடங்களிலே துள்ளியது என்று நம்பப்படுகிறது. எனவே தான் இன்றைக்கும் 3 இடங்களிலே அது துள்ளி இருந்த அந்த இடத்திலே 3 நீர் ஊற்றுக்களை அமைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் இது ரோமைக்கு வெளியிலே அமைந்த ஒரு திருத்தலமாக இருக்கிறது. இந்த 3 நீர் ஊற்றுக்களையும் சேர்ந்து த்ரே ஃபொந்தானே என்று சொல்லக்கூடிய ஒரு இடமாக இன்றைக்கும் இருக்கிறது. அதற்கு அருகிலே பக்கத்திலே மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கின்றார்கள். அதுவும் ஒரு பசிலிகா, பசிலிகா தி சான் பவுலோ ஃபோர் இதெல்லாம் மூரா என்று சொல்வார்கள். இந்த சுவற்றுக்கு வெளியிலே, ரோமை சுவருக்கு வெளியிலே அந்த ஒரு பெரிய ஒரு ஆலயம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இது போன்றுதான் ரொம்ப நீட்டு அந்த ஆலயம். அகலமாக இருக்கக்கூடிய ஆலயம் சென்ட் பவுலோ கத்தீட்ரல் லண்டன். நீட்டு வாட்டத்தில் ரொம்ப நீட்டாக இருக்கக்கூடிய ஆலயம் சென்ட் பவுலோ ஃபோர் இதெல்லாம் மூரா ரோமா என்று தான் சொல்வார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கும் இருவரும் வேத சாட்சிகளாக ரோமையிலே மரித்தவர்கள், நமக்கு முன் உதாரணமாக இருக்கின்ற திருச்சபையின் தூண்கள் என்பதை 2 பேருடைய வாழ்வும் நமக்கு எடுத்து சொல்கிறது. இறுதியாக இந்த 2 பேரும் நமக்கு சொல்கின்ற உண்மை என்ன என்று சொன்னால், பேதுருவை போன்று நாம் விசுவாசத்தில் ஊன்றி இருக்க வேண்டும். பலகீனமான மனிதர்கள் நாம், தவறுவோம், பாவம் செய்வோம். ஆனால் ஆண்டவருடைய வல்லமையோடு நாம் எழுந்து நிற்க இயேசு நம்மை வழி நடத்துவார். ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கின்றார்.
என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே பேதுருவை போன்று நம்முடைய விசுவாசத்திலே உறுதிப்படுவோம். அந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டு நாம் வாழ்வோம். பவுலடியாரை போன்று நம்மோடு மட்டும் இந்த விசுவாசம் இல்லாமல் எல்லோருக்கும் இந்த விசுவாசத்தை வெளிக்காட்டுவோம். வாய்மொழி வழியாக அதை அறிவிப்போம். எல்லோரையும் திருச்சபையில் ஒன்றாக சேர்த்து நாம் இணைந்து வாழ்கின்ற திருத்தூதர்களாக நாம் மாறுவோம். நாமும் திருத்தூதர்கள் தான், நாமும் அப்போஸ்தலர்கள் தான். திருத்தூதர்கள் என்று சொன்னால் யார்? இயேசுவால் நேரடியாக அழைக்கப்பட்டவர்கள், இயேசுவோடு 3 ஆண்டுகள் இருந்த அனுபவம் பெற்றவர்கள், அதே உயிர்த்த ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள். இந்த 3 அடிப்படையில் தான் அவர்கள் திருத்தூதர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். நாமும் ஆண்டவர் இயேசுவால் திருமுழுக்கிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம், அர்ச்சிப்பை பெற்றிருக்கின்றோம். இந்த ஆண்டவர் இயேசுவின் நம் உள்ளத்திலே வருகின்ற அனுபவம் பெறுகின்றோம். இந்த ஆண்டவர் இயேசுவை அறிவிக்க சென்று வாழுங்கள், திருப்பலி முடிந்தது என்று ஒவ்வொரு முறையும் நாம் அனுப்பி வைக்கப்படுகின்றோம். எனவே நாமும் திருத்தூதர்கள் என்ற வரிசையிலே பேதுருவை போன்று நம்முடைய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்வோம். பலகீனமான வேளையில் கூட இறைவன் இயேசுவின் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்போம். பவுலடியாரை போன்று இந்த நற்செய்தியை பிறருக்கு அறிவிப்போம், திருச்சபை வளர்ப்போம். இப்படி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த 2 பெரும் புனிதர்கள், இந்த 2 பெரிய தூண்கள், அவர்களுடைய வாரிசுகளாக வழித்தோன்றல்களாக நாம் இருப்போம். அவர்களுடைய ஆசீர் நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை. இந்த ஒரு அருளுக்காகவும் இந்த ஒரு பேற்றுக்காகவும் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து நாம் செபிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய மக்களுக்காகவும், குறிப்பாக நம்முடைய ஊரிலே இருக்கக்கூடிய வயோதிகர்கள், நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவர்கள், தனிமையில் இருக்கக்கூடியவர்கள் என்று எல்லோருக்குமாக நினைவு கூர்ந்து அருள் பெற தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமென்.